போய் தமிழ் ஐம் கோயிங் டு டெல் இன் தமிழில் சொல்லுவேன். அதாவது கிருஷ்ணன் வந்து பிரம்மா விஷ்ணு பிரம்மா தான் நம்மளை படைத்தாங்க. அதை வந்து நம்ம வந்து விஷ்ணு தான் நம்மளை காக்குறாரு. விஷ்ணுவுக்கு பந்தவஸ்கரத்தை சேர்க்கறது வர்ணயுகத்துமே அதாவது பிரம்மா தான் நம்மளை படைத்தார். வந்து காதோட இழுத்துட்டு போய் எப்படி வருது. ब्रह्मा हमको बनाया है और जो विष्णु रहते हमको बंदोबस्त करते. பிரம்மா நம்மளை படைத்தாங்க. விஷ்ணு வந்து நம்மளை காக்காங்க. அப்போ வந்து உயிர் வந்து நம்மளை வந்து ஸ்வரம் கொடுத்து உயிரை எடுத்து யம தர்மராஜாவோட வந்து சடலையை வச்சு இருக்கிற சிவன் வந்து கிருஷ்ண தான் நம்மளை வந்து லீலையை சொல்லுவாங்க. விளையாட்டை ரொம்ப காட்டுவார். கண்ணன் வந்து யசோதராவுக்கு வந்து நிறைய அரக்கர்களை வந்து அழிக்கிறதுக்கு அவதாரம். அவர் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவார். சின்ன பிள்ளையில அந்த பசுமாடு அதெல்லாம் போய் பின்னால் வாழை பிடிச்சி எடுத்தால் ஒரு ஏற்றும். அதில் ஒரு மஜா வருது. சின்ன பிள்ளைங்க இப்போவும் வாழை எடுத்தோம்னா கோவம் வரும். வால் வளைச்சிருக்கிறத பிடிச்சோம்னு வச்சுக்கோ, மாட்டுக்கு அவ்வளோ கோவம் வரும். அதெல்லாம் ஒரு அனைத்து சீண்டி விதத்தில் அடையலாம் ஆனந்தான் அப்படியே. அப்புறம் எல்லா பிள்ளைகளும் கூட்டு போய் அப்படி போனார். சேட்டை தானே அப்போ. அப்புறம் ரொம்ப சேட்டை போனார். அப்புறம் மாடு வந்து ஒருத்தருடைய வந்து பிடிச்சிட்டு போவான்னா அவ்வளோ மாட்டையும். அப்புறம் குழல் ஊதுவார். சூப்பராக குழல் ஊதுவார். எல்லா திருடனும் திருடி வராமலும் அதனால் மிதிச்சு ஆனால் செத்து போட்டுருவாங்க. செத்துடும் அவன் திருடன். அப்படி இல்லை பண்ணார். அப்புறம் அவர் வந்து அதில் வந்து இந்த வீட்டுக்கு வரையில் பாம்பு தான் இருக்கும். அந்த கடலே வழியிடும். கடலில் இருக்கிறனால தான் கடல் வழியிடும். சினேக்கு வந்து வெளியே அம்பர்லா லைக் திஸ் அண்ட் சி வில் லீவ் த பிளேஸ் டு கம். கடலே வழி விட்டுச்சு. பாம்பு தான் கொடை பிடிக்கும். அம்பர்லான்னா மழை செஞ்சலாங்க அப்படி யாரோ. அப்புறம் கொண்டு வந்து விடுவாங்க. இங்கே அவதார யசோதா வீட்டில் வந்து விடுவாங்க. அப்புறம் வந்து வந்து துணியெல்லாம் குளிக்கையிலாம் எடுப்பார். வேறு கண்பாதி வச்சுக்க ட்ரெஸ் உடுத்திட்டு விடிங்க, ட்ரெஸ் உடுத்தாமல் குளிக்காங்கன்ட்டு சிலக்கா அப்படி முதங்களுக்கு பஞ்சபதம் பார்க்கும். அதுக்கு வந்து பாப்பாவாக இருக்குன்னு அப்படி சொல்லுவாங்க. இந்த வயது ஆல்சோ இந்த பால்சோ டோன் டேக்கு பார்த்து தனியாக கடு நம்மளை வண்டியாக குளிக்க விடாது. நம்மளமாக குளித்தா அந்த பஞ்சபதம் பார்க்கும். அதை நம்ம ஆசைப்படும் அப்படி சொல்லலாம். வரையில் கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ண வரையில் வந்து வராட்டா வெண்ணெய் திருட்டிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சி கட்டி போடுவாங்க. கட்டி விடையில் கடைசியில் வந்து யசோதரா சொல்லுவாங்க, அவன் பிள்ளைய கட்டி போட்டுருக்க வெண்ணெய் திருட்டி திங்க ஒருத்தன் மேலே அப்படி இந்த கிருஷ்ணன் சேர்ந்து குறைச்சி வந்து இந்த பானையை உடைப்பான் பார்த்திங்களா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் யாருன்னு இப்படி தான் கலவாமா. அப்படி தான் கிருஷ்ண கலாண்டு தான். அதே நிறைய பேர் கலவாங்க போய் சொல்லுதாங்க. சேட்டை கிருஷ்ண சேட்டை கண்ணன் சேட்டை ரொம்ப பண்ணுதாங்க. எல்லாம் அப்படி குனிஞ்சு இருப்பாங்க. மேலே ஏறி இருப்பார். அதை தான் கண்ணனை சந்தோஷப்படுத்த மேலே ஒரு மட்பானையில் நெய் வச்சுக்க வச்சுப்பாங்க. அந்த நெய்க்காக வச்சுருக்காங்க. அப்படி வச்சு கலவாம்பார். அதை தான் கண்ணன் கலங்க போய் தான் எல்லோரும் கலங்குவோம். அப்புறம் எல்லோரும் பிடிச்சி போட்டு வச்சுருப்பாங்க. வச்சு வாரி யசோதரா அவன் பிள்ளைய கலண்டாங்கன்னு வந்து சொல்லுது. அவர் அதுக்கு முன்னாலே இழுத்துட்டு வந்துடுறாரு. என் பிள்ளை இங்கே தானே இருக்குது. வரலோடு இழுத்துட்டு வந்துடுறாரு. என் பிள்ளை இங்கே தானே இருக்குது நீங்கள் சொல்லுதாங்க. அப்படி தானே கிருஷ்ண லீலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் கிருஷ்ணன் வந்து மாயக்கண்ணன்லாம் அதான் மாயக்கண்ணன் அவர் முகத்தில் கறியை பூசி வச்சுட்டு முகத்தில் அப்புறம் நெய்யை தடவி விட்டுறாரு. மேஜிக் பண்ணி மாயஜாலம் மாயக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லி புருஷனுக்கு தெரியாமல் எனக்கு நெய்யை வைத்து திங்க இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தின்னுங்க பாருமா என்னைய சொல்லிட்டு அவளே நெய்யை தின்னுட்டு அவளே போய் சொல்லுவார் கண்ணு. அவளே நெய்யை தின்னுட்டு அவளே நெய்யெல்லாம் தின்னுட்டு அவளே புருஷனை தெரியாமல் வச்சுட்டு என்னைய சொல்லுது அப்படின்னு சொல்லுவார். அவன் கோர கண்ணை வாயை தர மண்ணுன்னு தும்பார். மண்ணு மழையிலெல்லாம் தும்பார். போய் சொல்லுது நீனே தின்னுட்டு என் பிள்ளை செய்யணும்னு சொல்லுவார். அவ யசோதரா அப்படி ஏமாத்திடுறாரு. அதுக்கப்புறம் வந்து கண்ணன் வந்து மண் கல் எல்லாம் சாப்பிடுவார். அப்போ யசோதை சொல்லுவார் மண் கல் தின்னியா வாயை ஆக்காட்டு அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆக்காட்டினா உலகம் பூரா தெரியும். உலகத்தில் வந்து தேவர்கள் அப்புறம் வந்து பிரம்மா விஷ்ணு எனக்கு கலை எல்லோரும் வந்து வாயில் தெரியும். வந்தோடனே உலகம் பூரா அண்ட சாஸ்திரம் பூரா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம்
மலைகள் உலகத்தில் என்னென்ன இருக்கோ ஆகாயம் தேவர்களில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆல் சன் மூன் அண்டு ஸ்டாரு டிசில் எல்லாம் வாயில் தெரியும் சொல்ல நீ போய் சொல்லுதே அப்படி சொல்லுவாங்க. இப்போ வாயை கட்டணும் அவளை தண்ணன்னு சொல்லிடுற யசோதரா நீ வந்து மாயஜால கண்ணன் அப்படின்னு திட்டமிட்டாங்க. அப்படி கண்ணன் வந்து ரிலியில் காட்டுவார். அவரும் போய் சொல்லுவார். மண்ணை திங்களமான வாயை கட்ட அதுலேருந்து வந்து மதிப்பு கொடுப்பாங்க.